பரிகம் நாம யோகம். ஸோ இந்த நாம யோகத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யோகி பகவான் வந்து சனி பகவானா வருவாரு. அவயோகியாக வரக்கூடியவர் சந்திரன். ஸோ அப்போ பரிகம் நாம யோகத்துல பிறந்திருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஒன்று அந்த கலர் வந்து பயன்படுத்துவார்கள். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சனி பகவானோட கலர் பிளாக் கலர் வந்து பயன்படுத்தலாம். ஒரு சில குலதெய்வத்துக்கு பிளாக் கலர் ஆகாதுன்னா அதை தவிர்த்து விட வேண்டியதுதான். வெள்ளையை தவிர்த்துட்டு மீது எந்த கலர் வேணாலும் இந்த பரிகம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. ஆனா அவங்களால வந்து நம்ப முடியாது. சிறு வயதுல இருந்து அந்த வெள்ளை நிறம் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் தவிருங்க. ஓகேங்களா? உங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கான சூட்சமமான பரிகாரம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் மெயின் அதுதான் நான் கொடுக்கக்கூடியது. இந்த 10 ஆண்டுகள் வந்து நிறைய வெற்றியை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அதன் மூலமாகவே. அந்த கலர் கொடுக்கறதுனாலயே. ஓகேங்களா? அடுத்தது திருமணம் பொறுத்ததுக்கு நம்ம வரும்போது, இந்த பரிகன் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவயோகி வந்து சந்திரன் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? ஆனா இந்த சந்திரன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாம யோகத்துக்கு வந்து யோகியாக வருவார். அப்ப அதை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு அவயோகியாக இருந்து செயல்படுறவர், இன்னொருத்தங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்தால், 2 பேருமே கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாது. அப்ப பரிகம் நாம யோகத்துல பிறந்திருக்கிறவங்க, அதிகண்ட நாம யோகம் அல்லது வஜ்ரம் நாம யோகம் அல்லது சுப்பிரம் நாம யோகம் இதுல பிறந்தவங்களை வந்து நம்ம வந்து மேட்சிங் சேர்க்க கூடாது.